ஏன்னா நிறைய பேர் நம்ம ரசம் அதிகமாக சாப்பிடுவோம், விரும்பி சாப்பிடுவோம். புளி சேர்க்காதீங்க, நம்ம பத்தியத்துக்காக சொல்லுவோம், புளி சேர்க்காதீங்கன்னா அப்போ நான் ரசம் எப்படிங்க சாப்பிட்றதுன்னு என்கிட்ட கேட்பீங்க இல்லையா? ஸோ அவர்களுக்கான ஒரு மூலிகை ரசம் தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம வந்து ரசம் வைக்கும்போது புளி நீரை சேர்ப்போம் இல்லைங்களா? இதற்கு பதிலாக நீங்கள் குடம்புளி சேர்த்துக்கோங்களேன், நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ குடம்புளி ஊற வைத்து தேவையான அளவுக்கு அந்த நீரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் நீங்கள் நெய் விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இதில் சேர்க்கக்கூடிய மூலிகைகள் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தோட மிளகு சீரகம் பொடி செய்து இதனோட சேர்த்துக்கணும். சிற்றரத்தை பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், சிறு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பூண்டு பற்கள் இதையும் சேர்த்து கொஞ்சம் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக மறக்காமல் கருவேப்பிலை, இதனோட கொஞ்சம் பெருங்காயம். ஸோ இதை எல்லாமே சேர்த்து லேசாக வறுத்துட்டு இதனோட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா குடம்புளி நீர், இதை சேர்த்து கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ரசம் நீங்கள் பயன்படுத்தும் போது நல்லா உங்களுக்கு அது கொதித்து வரும்போதே அந்த மூலிகையோட வாசம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த ரசம் எப்படிங்க யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? செரிமான பிரச்சனைகள் இருக்குது, பல நாட்களாக எனக்கு உணவு எடுக்க முடியல, செரிமான பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, புளித்த ஏப்பம் வருது, வயிற்றில் ஏதோ ஒரு பிரச்சனை செய்யுது அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே உங்களுக்கு இந்த ரசம் பயன்படுது.